தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். எங்களோடு என்றும் வாசம் பண்ணுகிற தெய்வமே இறைவா, இந்த காலை வேளையிலே நாங்கள் உம்மை ஆராதித்து போற்றி உம்மை புகழுகிறோம் தந்தையே. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர். திருமுழுக்கின் வழியாக உம்முடைய மகன் மகளாக்கி எங்களை திரு அவையிலே இணைத்து விசேட ஞான முத்திரையை தந்து எங்களை என்றும் காத்து அன்பின் மகனே மகளே என்று அழைக்கிற ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நாங்கள் உம்மை ஆராதித்து போற்றி உம்மை புகழுகிறோம். இன்றைய நாளில் நம்மோடு கூடவே இருந்து நம்மை வழிநடத்துவீராக. இந்த வாரத்தின் இறுதி நாளிலே நீர்தாமே அருகிருந்து நம்மை பாதுகாத்தருள்வீராக. இந்த வார இறுதி நாட்களில் உம்முடைய அன்பை ஆழமாக அனுபவிக்க நம்மோடு கூடவே இருந்து நம்மை வழிநடத்தும் தந்தையே. உம்முடைய மகனினுடைய இறை அரசுக்கான அழைப்பை இந்த நாளிலே நாங்கள் கேட்க நமக்கு வரம் தர வேண்டுகிறோம். ஆண்டவரே, உன் பணிக்கு நான் இதோ என்று சொல்லி எவ்வாறு மரியன்னை தன்னுடைய வாழ்வை உமக்கு அர்ப்பணித்தாரோ, எவ்வாறு சீடர்கள் தங்களுடைய வாழ்வை உமக்கு அர்ப்பணித்தார்களோ, அதுபோல நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அழைப்புக்கு செவிமடுக்க அருள் தர வேண்டுகிறோம். எவ்வாறு லேவியை நீர் அழைத்து உம்முடைய பணியை பின்தொடர நீர் பணித்தீரோ, அதுபோல எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறேன். நன்றி சொல்லுகிறோம். சிறப்பாக ஆண்டவரே, விசேட குருத்துவ துறவர பொதுநிலை சமூகங்களாக நின்று பணியாற்றுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நமக்கு திருமுழுக்கு கொடுத்தவர், அருட்சாதனங்களை கொடுத்த ஒவ்வொரு குருவானவரையும், இதற்காக நம்மை தயார்படுத்திய துறவிகளையும், நம்மோடு கூடவே பயணிக்கிற ஒவ்வொரு பொதுநிலையினரையும் ஆசீர்வதியும். நாம் அனைவரும் இணைந்து கூட்டொருங்கியக்கமாக அனைவரும் இணைந்து வர எமக்கு வரம் தர மன்றாடுகின்றோம். இந்த நாளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆமேன்.